உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கை வச்சு செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அது கூட 3 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணினதை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு ஃபுல்லாக குக் ஆகணும்னு இல்லை, நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்ததும் பாதி குக் ஆயிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் உருக்கிக்கலாம். நெய் நல்லா உருகினதும் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு ஸ்லைஸை உள்ளே சேர்த்து கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இங்கே பாருங்கள் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிடலாம். மாற்றிட்டு அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு வெடித்ததும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயமாக இருந்தால் 1/2 வெங்காயம் சேர்த்துனா போதும். சின்ன வெங்காயம் ஒரு 4-5 ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்துட்டு இந்த மசாலா எல்லாமே நல்லா குக் ஆக வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா எல்லா பக்கமும் நல்லா கலந்து வந்துருச்சு. அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு சைடிஷ் ரெடி ஆயிடுச்சு. வெரைட்டி ரைஸோட சாப்பிட்றக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது சுவைகளும் சங்கமிக்கட்டும். அனைவரது இல்லங்களிலும்